அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அசாதாரண காலநிலை காரணமாக ஜாலில் 2 குடும்பங்கள் பாதிப்பு. சீரற்ற காலநிலையால் நுவரெலியாவில் பனிமூட்டமான காலநிலை. லொகபெட்டி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கொட்டும் கனமழையிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் முத்துநகர் விவசாயிகள். யாழில் கொட்டப்படும் கழிவுகளால் மக்கள் அசௌகரியம். போதைப்பொருள் பாவிப்போரில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு. திருகோணமலை பாலத்தோப்பூர் கிராமத்தில் காட்டுஜானைகள் அட்டகாசம். முள்ளியவளையில் வாழ்வெட்டு 2 மருத்துவமனையில் அனுமதி. யாழில் ஒரே நாளில் 14 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக யாழில் 2 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் காரைநகர் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட J45 கிராம சேவகர் பிரிவில் பலத்த காற்று காரணமாக ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அத்துடன் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 4 உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையில் நிலவும் கனமழை பலத்த காற்றுடனான சீரற்ற காலநிலை காரணமாக 12,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக நீடித்து வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியாவில் பல இடங்களில் இன்று காலை முதல் கடுமையான பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகின்றது. இதனால் மலையக வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். குறிப்பாக நுவரெலியா ஹெட்டன், நுவரெலியா கண்டி மற்றும் நுவரெலியா பதுளை போன்ற பிரதான வீதிகளிலும் சீதாஎலிய, லபுகலை, குடாஓயா, மார்காஸ் தோட்டம், உலக முடிவு பிரதான வீதி, கந்தபளை, நானோயா புகையிரத நிலையம், ரதல்ல குறுக்கு வீதி, டெஸ்போர்ட், கிரிமிட்டி ஆகிய பகுதிகளிலும் கடுமையான பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகின்றது. அதன்படி இன்று வெள்ளிக்கிழமை காலையில் பனிமூட்டம் அதிகளவில் காணப்பட்டதால் நுவரெலியாவில் முக்கிய பிரதான வீதிகளில் பயணித்த வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். வெளி மாவட்டங்களில் இருந்து நுவரெலியாவிற்கு வருகை தரும் புதிய வாகன சாரதிகள் தமது வாகனத்தின் முன்பக்க விளக்குகளை ஒளிர செய்து அவதானத்துடன் வாகனத்தை செலுத்த வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை நுவரெலியாவில் கடும் குளிர் காணப்படுவதுடன் இதனிடையே மழை பெய்தும் வருகின்றது. இதனால் போக்குவரத்து செய்வதில் சிரமங்கள் காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பிரபல போதைப்பொருள் வியாபாரியான லொகபெட்டியை எதிர்வரும் 31ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் லொகபெட்டிக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பூசாரிக்கும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க S போதரகம முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சிறையில் உள்ள லொகபெட்டி மற்றும் பூசாரி ஆகிய சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். இதன்போது சிறையில் உள்ள லொகபெட்டி மற்றும் பூசாரி ஆகிய சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இந்நிலையிலேயே அவர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்க போதைப்பொருள் சட்டம் மற்றும் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவு 54A கீழ் 2 சந்தேக நபர்களையும் விசாரித்து குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கொட்டும் கனமழையிலும் இன்றும் 38வது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை காரணமாக மழையில் நனைந்து குறித்த விவசாயிகள் தங்களது விவசாய நிலம் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு வழங்கப்பட்டதை அடுத்து அதனை மீள பெற்றுத்தர கோரி சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன் குறித்த போராட்டம்
அடைமழையையும் பாராது அப்பாவி ஏழை விவசாயிகளின் தங்களது சிறு குழந்தைகளுடனும் தீர்வு கோரி போராடி வருகின்றனர். இது தொடர்பில் விவசாயிகள் தெரிவிக்கையில், மழை காலங்களில் நனைந்து போராடுவதை நடப்பு கால அரசாங்கம் ரசிக்கின்றதா? எங்களுக்கான தீர்வை இப்படித்தான் தருவோம் என்பதை எழுத்து மூலமாக அறிவித்தால் என்ன? இதற்கு முன்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவ்வளவு அதிகாரிகளுக்கும் சொல்லப்படும் விடயங்கள் சாத்தியமில்லை. நம்பியே இங்கு மழையில் நனைந்து தீர்வு கேட்கின்றோம். எமது கஷ்டத்தை உணருங்கள் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதே நிலையில் கைக்குழந்தையுடன் பெற்றோர்கள் வறுமையில் வாடுகின்றனர். அரசியலுக்காக அல்ல, விவசாய பட்டியலை உரிய திணைக்களத்தில் பெற்று தீர்வினை பெற்று தருவீர்கள் என காத்திருக்கின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பிரதான அங்காடி கடைகள் அமைந்த இடமான கந்தப்பசேகர வீதி பழைய கரண் தியேட்டர் அருகாமையில் உணவு கழிவுகள் போடப்படுவதால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாநகர சபை உறுப்பினர்களான பிரதி மேஜர் தயாளன், சார்ஜன் மற்றும் சதீஷ் ஆகியோர் குறித்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது உடனடி நடவடிக்கையாக கழிவுகள் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்கள் இல்லாதவிடத்து மாநகர சபையால் சுற்றி வர வேலி அமைக்க மாநகர சபை தீர்மானித்துள்ளது. அத்தோடு கண்காணிப்பு கேமரா மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாநகர சபை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் பாவிப்பவர்களின் எண்ணிக்கை இந்த வருடத்தில் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார கூறியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், 2025ஆம் ஆண்டின் கணிப்பின்படி ஹெரோயின் பாவிப்போர் 1,20,000 மற்றும் ஐஸ் போதைப் பொருள் 1,40,000 பேர் மற்றும் கஞ்சா பாவிப்போர் 3 லட்சம் பேராக அதிகரித்துள்ளனர். போதை மாத்திரைகள் பாவிப்போர் 50,000 பேர் என தெரிய வந்துள்ளது. கடந்த காலங்களிலும் பெருமளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. ஆனால் பரபரப்பாக்கப்படவில்லை. வரலாற்றில் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே கொள்கலன் மூலம் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. எமக்கு தெரிந்த விதத்தில் கடல் மார்க்கமாகவே போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. போதைப் பொருள் குறைவடைந்ததால் அதன் விலைகளும் அதிகரிக்கப்படும், விநியோகமும் முடக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறொன்றும் நடக்கவில்லை. எம்மிடம் தகவல்கள் இருக்கின்றன. இந்த அரசாங்கத்தின் கடந்த காலம் பயங்கரமானது. அதனால் இந்த தொடர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் எமக்கு சந்தேகம் உள்ளது. அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவர்கள் ஜனநாயக ரீதியில் அரசியல் செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தமைக்கு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். சரியான விசாரணை நடத்தினால் இன்று அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பாலத்தோப்பூர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை புகுந்த காட்டுஜானிகள் பயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளன. கிராமத்திற்குள் புகுந்த ஜானிகள் அங்கிருந்த தென்னை மரங்கள், வாழை, மா போன்ற பயிர்களை அழித்ததுடன் பாதுகாப்பு வேலிகளையும் சேதப்படுத்தியுள்ளன. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பாலத்தோப்பூர் கிராமத்தில் காட்டுஜானிகளின் அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தாங்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர்களை காட்டுஜானிகள் சேதப்படுத்துவதால் பொருளாதார ரீதியாக பெரும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முள்ளியவளை கிழக்கு பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் பாதிக்கப்பட்ட 2 முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். முள்ளியவளை கிழக்கு பகுதியினை சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஒருவரும், பொன்னகர் முள்ளியவளை பகுதியினை சேர்ந்த 20 வயதுடைய நபர் ஒருவருமே இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இளைஞர் குழு ஒன்று 2 மீது வாளால் வெட்டிவிட்டு அசிட் வீச்சு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2 முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் 14 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இதன்படி போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்ட 14 பேர் நேற்று போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் போலீசாரினால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 38 வயதிற்கு உட்பட்டவர்களாக காணப்படும் அதே நேரம் ஒருவர் 16 வயது சிறுவனாகவும் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல யாழ்ப்பாணத்தில் 3 தினங்களுக்கு முன்பும் 11 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.